அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. லீவு போறவங்களுக்கு தொடர்ந்தும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஞாபகப்படுத்துகிற விடயம், தயவு செய்து ரோடுகளை கண்டமேனிக்கு க்ரோஸ் பண்ணாதீங்க. வீதி கடவைகளில் அல்லது பாலங்களில் மட்டும் வீதியை க்ரோஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி குறுக்கா மறுக்கா ஓடி பிடிபட்டீங்கன்னா 75 தினார் முக்காலஃபா, அதாவது அபராதம் உங்களுடைய பதாகா மதனியாவுக்கு வந்தடையும் என்பதை மறந்துடாதீங்க. தயவு செய்து ரோடுகளை க்ரோஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொய்த்துடைய டினார் மதிப்பு மூலதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1069 ரூபாய் 97 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 304 ரூபாய் 140 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 287 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 334 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 30 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 382 ஃபில்ஸ். தங்க விலையும் இந்த நாட்களில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஐஆர்ஜிசியின் மிக முக்கிய எச்சரிக்கை, மீறி வந்தால் நிச்சயமாக தாக்குவோம். கப்பல்கள் எங்களுடைய அனுமதியின்றி வரக்கூடாது. யார் எது சொன்னாலும் சரி, கப்பல்கள் எங்களுடைய அனுமதியுடன் மட்டுமே தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடக்க முடியும் என அதிரடியான எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஐஆர்ஜிசி. அதை மீறி வந்தால் நிச்சயமாக தாக்குவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன மாதிரியான சூழல் மீண்டும் உருவாக போகுதுன்னு தெரியல. மறுபடியும் மாறி ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கலாம். இவங்க நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது அழகாவே தெரியுது. அடுத்ததா பல சிறுவர்களுக்கு விளையாடுறதுக்கான இடம் போச்சு. பல வீடுகளில் பாபா மாமா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த இடம் போச்சு. பொருட்கள் வச்சிருந்த இடம் போச்சு. இப்படி பல இடங்கள் போயிட்டே இருக்குது. தொடர்ந்து பல இடங்கள்லையும் பல வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஹதீகா அப்படின்றது ஒன்று இனிமே கிடையாது. எல்லாமே ஒட்டுமொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோ காட்சியை வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பிடிச்சவங்க பாருங்கள். இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லைப்பா, உலக நாடுகளிலே இதுதான் நிலைமை போல. கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இதுதான் நிலைமை. இது எனக்கு பர்சனலாகவே தெரியும். நம்ம பாபாவே நேற்று இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சபாசாலின் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாபா அவர் தனியாக இருந்திருக்காரு. குழந்தைகள் எல்லாமே கல்யாணம் கட்டி வெளியே போயிட்டாங்க. மனைவியும் இறந்துட்டாங்க. அந்த பாபா வீட்டில் தனியாக இருந்திருக்கிறாரு. கடைசியில் பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டோ ஏதோ ஒன்றும் இல்லை, இறந்து சடலமாகத்தான் அதுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறாரு பல நாட்களுக்கு பிறகு. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதே மாதிரி ஒரு அரபிய வெளிநாட்டவருக்கு கத்தி கூத்து கொலை முயற்சி அப்படின்ற வழக்கு பதிவாகி இருக்குது. கைத்தான் பகுதிகளில் சம்மந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னடா பேப்பர் கொண்டு வந்தால் கைது பண்ணுறாங்களா, என்ன உளர்ற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம் மக்களே, இனிமே பேப்பர் பீஸ் யாராவது கொடுத்தாங்கன்னா, அதாவது இதுலையாவது பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்களா, அல்ல ஒத்த கவராக இருக்கலாம், அல்லது ஒரு பேப்பர் கட்டாக இருக்கலாம், அல்லது A4 ஷீட் பேப்பர்ஸாக இருக்கலாம்.
யாராவது குடுத்தாங்கன்னா, அத நல்லா நுகர்ந்து பாருங்க. அதாவது முகர்ந்து பாருங்க. மோந்து பாருங்க. அதுல ஏதாவது வாசம் அடிக்குதா? இல்ல ஏதாவது கொஞ்சம் நனைஞ்ச மாதிரி இருக்குதா? அப்படின்றத நல்லா தெளிவா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா யாராவது குடுத்தாங்கன்னா கொண்டு வாங்க மக்களே. ஏன் என்ன காரணம் தெரியுமா? இதோ மறுபடியும் A4 பேப்பர் பிடிபட்டுள்ளது. என்னடா A4 பேப்பர்ல அப்படி என்ன மேட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள். இந்த போதைப் பொருள் கெமிக்கலை வந்து அதில் தடவி அதை வந்து காய வச்சு வெறும் பேப்பர் கட்டாக, இப்போ போதைப் பொருளாக இருந்தால் தானே பிடிப்பாங்க. ஸ்கேனிங்கில் பேப்பர் கட்டு, ஒரு A4 கட்டு பேப்பர் இருந்தால் ஏன் பிடிக்கிறாங்க, ஒரு கடித கவர் இருந்தால் ஏன் பிரிக்கிறாங்க, ஏன் பிடிக்கிறாங்க அப்படின்னு தோணும். அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், இந்த வழியை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மெயில் மூலமாக வந்த பார்சல் தான். இந்த பார்சல் லண்டன்லேருந்து கோயிட்டுக்கு வந்திருக்குது. A4 பேப்பர்ஸ் நிறைய இருக்குது. என்னென்னு செக் பண்ணி பார்த்தா கடைசியில் எல்லாமே போதைப் பொருள் தடவப்பட்ட பேப்பர். பெரிய ஆபத்து தான் இனிமே. ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் போதைப் பொருளை தடுத்து நாங்கள் நிறுத்திக்கிட்டே இருக்கிறதால குவைத்தில் இனிமேல் போதைப் பொருள் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது விலைகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. குவைட் ஆன்டி நார்கோட்டிக்ஸ் இது வரைக்கும் 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 323 கிலோகிராம் போதைப் பொருளும், அதே போல் கிட்டத்தட்ட 1564 பேரை கைது பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. போதைப் பொருள் தடுப்பு அவேர்னஸ் தொடர்ந்துமே குவைத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. தயவு செய்து கவனம். இனிமேலாவது கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க மக்களே. போதைப் பொருள் வேண்டவே வேண்டாம். وهم الركيزة الأساسية في المجتمع، وهم اللي راح نركز إن نوعيهم في أنواع المخدرات، هم اللي راح نوعيهم في إن تجار المخدرات قاعدين طبعا يدخلون كل بيت وبكل وسيلة متاحة قاعدين هم يدخلون البيوت. خلينا نقول محاربة تجار المخدرات، منع المخدرات قدر المستطاع، وتقريبا الحين أكثر من 90% أو 95% من الشحنات اللي قاعد تدخل الكويت قاعدين يعني نضبطها. اليوم تستكمل بلدية الكويت أعمالها وتواصل الفرق الرقابية في جولاتها الميدانية لرصد المخالفات والتعديات على أملاك الدولة بكل ثبات على كافة المحافظات. واليوم تواجد في محافظة العاصمة قسم متابعة المخالفات لتنفيذ أهداف هذه الحملة. نبي نتكلم عن أبرز المخالفات. ما هي أبرز المخالفات عشان السادة المشاهدين المواطنين والمقيمين يكونون بصورة واضحة عن المخالفات المتواجدة في منازلهم وخارج أسوار منازلهم؟ أعلنت البلدية عبر قنواتها الرسمية وبالتعاون مع الجهات الحكومية وزارة الإعلام على سبيل المثال مشكورين عن أبرز المخالفات المشمولة في مرحلتها الأولى، وهي المخالفات التعديات على أملاك الدولة بكافة أنواعها، وحددت أولويات وهي التعديات ما عبر الشارع من استغلال ما عبر الشارع استغلال خاص من إقامة الأسوار والحواجز وجميع استغلال مخالف لأملاك الدولة، والتعديات على الخدمات العامة والمحولات الكهربائية وممرات الطوارئ والساحات والأرصفة، والتعديات الملاصقة للرصيف والتي تحجب الرؤية وتسبب الأزمات المتتالية. نعم. أما بالنسبة للتحديثات، أنتم حملتكم كانت قائمة من محافظة الفروانية في الأمس، فنبي أبرز التحديثات اللي لامستوها من المواطنين. طبعا الحملة بدت على كافة المحافظات، لعل التغطية كانت أول محافظة فروانية غطيناها ويا بعض، لكن الحملة بدأت على كافة المحافظات في وقت واحد في خطة زمنية وجداول موحدة على جميع المحافظات وإجراءات موحدة من الكل. التحديثات لامسنا للأمانة يعني استقبال الناس أول شيء للحملة
وضحت الصورة لأصحاب العقارات. اليوم نشوف تعاون ملموس من قبل بعض ملاك العقارات في إزالة للتعديات، إزالات طوعية من قبل الملاك، وهذا الهدف المنشود اللي تطمح له البلدية في الوقت هذا، هو تعاون أصحاب العقارات. يبا شوف حاطين بالباب. لا تشقي، شنو حاطين؟ هذا ايه موسخ تعديات. بابا شوف الحديقة، شوف خلك شوف يا بابا، هذا كله لازم نشيله. شوف ولا كله هذا كله لازم نشيله، تخيل. هذا قانون البلدية، يقول كذا ما شلته ما شلناه يخالفوننا. مخالفة بس. هي فلوس، تدفع فلوس وغرامة. لا قانون، لازم تلتزم بالقانون. تعال شلون الحين وين قاريك؟ افتح شوف الخيمة راح نشيلها. طال حمام السباحة مالك راح نشيله. شوف الخيمة بعد شوف مخالفة، لازم نشيلها. هذا حنا شلنا التور والسياج، هذا العمال قاعدين يشيلونه. الله يجزاهم خير البلدية، عطونا مهلة قبل لا ينزلونه هنا مخالفة. الله يجزاهم خير. هذا حنا شلنا التور والسياج. يبا شوف حاطين بالباب. لا تشقي، شنو حاطين؟ هذا ايه موسخ تعديات. بابا شوف الحديقة، شوف خلك شوف يا بابا، هذا كله لازم نشيله. شوف ولا كله هذا كله لازم نشيله، تخيل. هذا قانون البلدية، يقول كذا ما شلته ما شلناه يخالفوننا. مخالفة بس. هي فلوس، تدفع فلوس وغرامة. لا قانون، لازم تلتزم بالقانون. تعال شلون الحين وين قاريك؟ ما ادري. افتح شوف الخيمة راح نشيلها. طال حمام السباحة مالك راح نشيله. شوف الخيمة بعد شوف مخالفة، لازم نشيلها. يا شوف هذا كله لازم نشيل. هذا